எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை, பல்லடம். திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை கொடைக்கானலில் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் ஓட்டுநர் ரவி என்பவரை செண்பகனூர் பகுதியில் வழிமறித்த 2 வாலிபர்கள் இருசக்கர வாகனத்தில் இருந்து இறங்கி அரசு பேருந்து தங்களுக்கு வழிவிடாமல் சென்றதாக கூறி தகராறில் ஈடுபட்டனர். போலீசார் விசாரணையில் இருவரும் ஷேக் முகமது மற்றும் பாசித் ஆகிய மதுரையை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட காயரம்பேடு ஊராட்சியில் 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் நிலையில் சாலையோரம் கொட்டப்படும் கழிவுகளால் நோய் தொற்று பரவுவதாகவும் தினந்தோறும் கழிவுகளை அப்புறப்படுத்தாமல் அலட்சியம் காட்டுவதாகவும் ஊராட்சி நிர்வாகத்தின் மீது பொதுமக்கள் புகார் தெரிவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சீனியர்கள் திமுகவில் ஆதிக்கம் இருப்பதாக ரஜினிகாந்த் பேசியதன் கேள்வி கேட்டதற்கு என்னிடம் அதையெல்லாம் கேட்காதீர்கள் எனவும் காட்டமாக பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன் நடிகை நமீதா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு தங்களின் கருத்து என்ன என்று கேள்வி கேட்டதற்கு செய்தியாளர்களிடம் அது எனக்கு எதுக்குயா என பேசியது அதிருப்தியை ஏற்படுத்தியது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் ஒரு நாள் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்காக ஆன்மீக பயணிகள் எல்லாம் காஞ்சிபுரத்திலிருந்து காஞ்சிபுரம் சுற்றி இருக்கிற காஞ்சிபுரம் வரதராஜ சாமி ஆலயம், காமாட்சி அம்மன் ஆலயம், ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம், கோவிந்தவாடி குரு பகவான் ஆலயம், திருத்தணி சுப்பிரமணிய சுவாமிகள் திருக்கோயில், திருவேலங்காடு தேவார ஆலயம், திருவள்ளூர் வீரராக பெருமாள் திருக்கோயில், கடைசியாக ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ ராமானுஜர் ஆலயம். இவ்வளோ கோயிலுக்கும் காலையில் 7:20 இங்கேருந்து இந்த பஸ்ஸு புறப்படுதுங்க. புதுசாக இப்போ தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். இது 8:45 இங்கே வந்து சேர்ந்துருங்க. ஒரு ஆன்மீக சுற்றுலா செல்ற ஒரு நபருக்கு 650 ரூபா பணம் கட்டணும். போகிற ஆளுக்கு பிஸ்கட்டு, டீ, அதாவது தண்ணிலாம் கொடுத்துருவாங்க. வழியில் எங்கன்னா ஒரு ஹோட்டலில் அவங்களே சாப்பிட்டுக்கணும். இது தினமும் காலையில் 7:20 தொடங்கி இரவு 8:45 எடுத்து வந்து இங்கே விட்டுருவாங்க. இது முதல்ல ஆன்மீக சுற்றுலா இந்த நிறைய கோயில்கள் இருக்கிற நம்முடைய பகுதியில் அந்த ஆன்மீகத்தில் அக்கறை உள்ள ஆர்வம் உள்ள அந்த பக்தர்கள் எல்லாம் பெரிய பயனாக இருக்குன்னு சொல்லி தான் இந்த பேருந்தை நம்முடைய அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முக்கியமான திருத்தலங்கள் எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் இயக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இன்றைக்கு நம்முடைய காஞ்சிபுரத்தில் இந்த பேருந்தை இன்றைக்கு நாங்கள் துவக்கி வைத்திருக்கிறோம். இன்னும் வெளிநாடு சொல்றாரு, நம்ம மாவட்டத்துக்கு அதிகமான முதலீடு வரும்னு எதிர்பார்க்குறாங்க. நிறைய மொத்த மாநில வேற இடம் கிடையாது, இங்கே தான் வரப்போகுது எல்லாமே. சீனியர் அமைச்சர்லாம் வழிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க என்ன கதை அது வந்து கேள்பா. பஸ் நல்லா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில நமீதா எனக்கு அரசால் அமைக்கப்பட்ட தார் சாலையை காணவில்லை என கதரும் பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் அமைந்துள்ள பூம்பாறை கிராமத்திலிருந்து குண்டுப்பட்டி, பழம்பத்தூர் செல்லும் முக்கிய சாலைகள் மிகவும் மோசமான சூழ்நிலையில் வாகன ஓட்டிகள் அன்றாடம் விபத்துக்களை சந்தித்து வருவதாகவும் பூம்பாறை ஊராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை கவனத்தில் கொண்டு பல வருடங்களாக பழுதாகி கிடக்கும் இந்த சாலையை சரி செய்து தர வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் ரஞ்சன்குடி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு விநாயகர், ஸ்ரீ இருசாயி அம்மன், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ மாசி பெரியண்ணன், ஸ்ரீ சப்தகன்னிமார்கள், ஸ்ரீ கருப்பு, ஸ்ரீ மருதையன், ஸ்ரீ வேடகருப்பு, நாககன்னி மற்றும் பரிவர்த்தன தெய்வங்களின் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம், விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், வாஸ்து சாந்தி தீர்த்தம், சங்கர் நாமம் செய்து மாலை 6 மணிக்கு கும்பா அலங்காரம்
6 மணிக்கு கும்ப அலங்காரம், காலகர்ஷனம், யாக வேள்வி, பூர்ணாகதி, தீபாராதனை செய்து 2ஆம் கால பூஜை ஆரம்பம் செய்யப்பட்டு காலை 9 மணிக்கு காலை 9 மணிக்கு கலசம் புறப்பட்டு 9:15 மணிக்கு மேல் 11 மணிக்குள் அனைத்து ஆலயங்களுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் களத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட வண்ணாரம்பூண்டி கிராமத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் பொதுமக்களிடம் பல்வேறு மனுக்களை பெற்று உடனுக்குடன் தீர்வு காணப்பட்டது. ஊத்தங்கரை அடுத்த பெரிய தள்ளப்பாடி அரசு மேல்நிலைப்பள்ளியில் மேற்கூரையின் சிமெண்ட் காரை பெயர்ந்து விழுந்ததில் 3 மாணவர்கள் படுகாயமடைந்து சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவின் ஒன்றிய அரசு செயல்படுவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற மாநிலங்களுக்கு சோப்பு போடும் வகையில் பட்ஜெட் போட்டு ஆட்சி செய்வதாகவும் தருமபுரியில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் லெனின் பிரசாத் பேட்டி அளித்துள்ளார். அண்ணாமலை அவர்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். தலைநகரத்தோட உச்சத்தில் இருக்கின்றார். அதற்குத்தான் இந்திய மக்கள் சவுக்கரை கொடுத்தார்கள். அதை அவர் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். தனிநபர்களுடைய தாக்குதலை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கடந்த 15 நாட்களாக பார்த்துக் கொண்டே இருக்கின்றோம். திருச்சி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய வருண் அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் அந்த நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து அவதூறு சமூக வலைதள தலைமையிலே அவதூறு பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மீது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொள்வது உரிய விசாரணை நடத்தி அவர்கள் அந்த யார் செய்தார்களோ அந்த தவறை உடனடியாக அவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸோட கோரிக்கை. அந்த நிதி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாது மட்டுமல்ல, எங்கெல்லாம் இந்தியா கூட்டணி ஆட்சியில் இருக்கின்றார்களோ, எங்கெல்லாம் இந்தியா கூட்டணி பலமாக இருக்கின்றதோ அங்கு தொடர்ந்து பாஜக அரசு இது போன்ற தாக்குதலை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இங்க மட்டும் நீங்க கடந்த பட்ஜெட்டை கூட பாத்தீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க ஒரு பட்ஜெட் போட்டா எங்கெல்லாம் இந்தியா கூட்டணி இருக்கோ வலுவாக இருக்கின்ற கேரளா, தமிழகம் போன்ற மாநிலங்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு அந்த ஆட்சியை நடத்துவதற்கு ஒரு சோப் பட்ஜெட்டா போட்டிருக்காரு மோடி அவர்கள். பீகாரையும் ஆந்திரா அவர்களோட 2 முதலமைச்சரோட தயவு இருந்தால்தான் அவர் ஆட்சி நடத்த முடியும் என்பதற்காக அவர்கள் 2 பேர்த்துக்கும் சோப் போடுற மாதிரி 10,000 கோடி அள்ளி கொடுத்து நம்மளோட வரிப்படங்கள் எல்லாம் வசூல் செய்து அந்த மாநிலம் அவர்கள் ஆட்சி நடத்த மாநிலத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். இதெல்லாம் மக்கள் கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இந்த ஆட்சி 5 வருடம் நடைபெறாது. இது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். அன்று தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்க மக்கள் அனைவரும் சமமாக பார்க்கப்படுவார். முதலமைச்சரோட வெளிநாடு பயணம் அவர் பல முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு புதிய முதலீட்டாளர்களை ஈர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். 27ஆம் தேதி அவர்கள் அந்த பயணத்தை தொடங்குகிறார். அதை பொறுத்தவரை அது ஒரு நல்ல தமிழ்நாட்டில் பெரிய எழுச்சியாக இருக்கும் என்பதுதான் நாங்கள் நினைக்கின்றோம். மிரட்டல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. பாஜக ஒரே ஸ்டான்ஸ் அவர்கள் புதுசாக ஒரு இயக்கத்திற்கு ஒரு தலைவரை வளர்க்க மாட்டாங்க. அவங்க ஏற்கனவே வளர்ந்திருக்க தலைவர்களை அவர்களை ஒண்ணு அச்சுறுத்தல் பண்றது, அவங்களை ஒண்ணு அவங்க கைக்குள்ள வச்சுக்கணும், ஒண்ணு கூட்டணிக்குள்ள வரணும், இல்ல அவங்க கைக்கு பாவையா வச்சுக்கணும். அப்படி இல்லாட்டி அவர்கள் மேலே ஈடு, இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தி அவர்கள் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குவார்கள். அதற்கெல்லாம் பயந்து ஒரு சிலர் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் அஞ்சாத பல தலைவர்கள் இந்த நாட்டுக்காக ஜனநாயகம் காக்க வேண்டும் என்பதற்காக பல தலைவர்கள் இருக்கின்றார்கள். அதே பிஜேபி செய்கிற விஷயம் தான் இது. அவர்கள் அடுத்த பிள்ளைகளுக்கு பேர் வைப்பது, இன்சியல் வைத்துக் கொள்வதுதான் தொடர்ந்து பிஜேபியோட வேலையாக இருக்கின்றது. இது புரியல. அவர்கள் ஆட்சியில் இருந்த போதெல்லாம் பல மாநிலங்களில் இது போன்ற ஆட்சியை கலைத்து மகாராஷ்டிராவில் நடந்திருக்கின்றது. எல்லா மாநிலங்களிலும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது.
இதுக்கெல்லாம் சீக்கிரம் ஒரு முற்றுப்புள்ளி வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு நீர்வளத்துறையை கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கப்போ ஜல்ஜீவன் துறையோட அமைச்சராக கர்நாடகாவை சார்ந்தவரை பாஜக அரசு இருக்கின்றது. பாஜக அரசு கர்நாடகா இவ்வளவு பெரிய இஷ்யூ இருக்கப்போ அது வேறு பர்பஸ்ஃபுல்லா அந்த துறையோட அமைச்சரையே கர்நாடகா சார்ந்தவர்கள் நியமிக்கின்றார்கள். ஆதரவற்றோருக்கு ஆறுதல், முதியோர்களின் முன்னேற்றம், ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம். பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை. தொடர்பு எண் 9087231110.